ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பையன் வந்து மீன் வாங்கி வளர்க்குறான். அந்த மீன் வந்து குட்டி போட்டுருக்கு பாருங்கள். முதல் தடவை குட்டி போட்டுச்சு. அந்த குட்டி போட்டதுக்குலாம் என்ன பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓரமாக ஓடுதா தெரியுதா பார்த்தீங்களா? அது கொஞ்சம் பெருசாக வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்பவும் ரெண்டாவது தடவையுமே குட்டி போட்டிருக்கு. அந்த குட்டி பிள்ளை இப்போ புதுசாக ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். இந்த பாருங்கள், இப்போ காட்டுறேன் பாருங்கள் உங்கள்கிட்ட. ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் தெரியுதா? இதுதான் இப்போ ரெண்டாவது தடவை குட்டி போட்டிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும். ரெண்டாவது தடவை குட்டி போட்டது ஓடுது பாருங்கள். கூர்ந்து பார்த்தா தான் கண்ணு அது வந்து ஓடுது தெரியாம கருப்பு கலர்லேயும் மஞ்சள் கலர்லேயும் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ குஞ்சு போட்டிருக்குன்னு, எவ்வளோ குஞ்சு ஓடுதுன்னு பாருங்கள். இந்த குஞ்சு பிள்ளை ரெண்டாவது தடவையாக போட்டது. அதுக்கு மெயின்டெனன்ஸும் பாருங்கள். வாரம் ஒரு முறை இந்த ட்ரம்முக்குள்ளே இருக்க தண்ணியை மாட்டுவோம். செடிகளும் இந்த மணி பிளான்ட்டு அந்த மாதிரிக்குள்ள உள்ள செடிகளையும் அதுக்கு வச்சு விட்ருக்கான். அப்புறம் குழாயி, அப்புறம் சிமெண்ட்டுனால மண் தொட்டி செஞ்சு அதையும் உள்ளே வச்சுருக்கான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மீன்களும் எவ்வளோ ஜாலியாக எவ்வளோ அழகாக குஷியாக அப்படியே நீச்சல் அடித்து நீந்திக்கிட்டு வளர்ந்துட்டுருக்குன்னு. இதுக்கு முன்னாடி மீன் வளர்த்தான். அது வந்து கண்ணாடி தொட்டியில் வளர்த்தான். அதில் வந்து மீன்களெல்லாம் செத்து போயிடுச்சு. இப்போ இந்த ட்ரம்முக்குள்ளே போட்டு வளர்க்கான். பாசியை சாப்பிட்டுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ மீன் குஞ்சுகள்லாம் பாருங்கள். குட்டி குட்டி மீன்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கா. எப்படியும் ஒரு 100க்கு மேற்பட்ட குஞ்சுகளே இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.